இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் அரிசி மாவு வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். இப்போ என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சோன்னு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு உப்பை மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இல்லைன்னா தண்ணியில் கரைச்சி அப்படி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து டைரெக்டாகவே உப்பை மாவில் சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிணைஞ்சிடலாம். எல்லா மாவும் நல்லா ஈரமாகிற மாதிரிக்கு பிணையணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கணும். மாதிரி கட்டிலாம் நல்லா உடச்சி விட்டு நம்ம வந்து மாவு வந்து பிணைஞ்சு விடணும். இப்போ நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து ஓரளவுக்கு பிணைஞ்சு எடுத்துட்டோம். மாவு வந்து ரொம்ப ஈரமாக ஆயிடக்கூடாது, ரொம்ப கொலன்னு ஆயிடக்கூடாது. எல்லா மாவும் நனைகிற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம பிணையணும். பிடிச்சா பிடிக்கணும், உதுத்து விட்டால் உதுறணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை பிணைஞ்சு எடுத்துடலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா ஈரம் படுற மாதிரி பிணைஞ்சு விட்டாச்சு. இப்போ நம்ம மாவு வந்து பிணைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு சளிப்பானை வச்சு நம்ம சளிச்சு எடுத்துடலாம். இப்படி நம்ம சளிக்கும்போது நல்லா வந்து வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம பிணைஞ்சு வச்சுருந்த மாவு எல்லாத்தையும் நம்ம சளிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லா மாவையும் சளிச்சாச்சு. இப்போ நம்ம அவிக்க போகிற பாத்திரத்தில் வந்து ஒரு ஈரத்துணி வந்து போட்டுக்கலாம். மெல்லுசான ஒரு காட்டன் துணி வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சளிச்சு வச்சுருந்த மாவை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மாவு எல்லாத்தையும் துணியில் வந்து போட்டாச்சு. இப்போ இதை நல்லா சரி சமமாக பரப்பி விட்டுறலாம். இது ரொம்ப அமுக்கி வைக்கக்கூடாது. பூ போல் வந்து கொஞ்சமாக அப்படி போட்டு இது பண்ணணும். இப்போ துணி எல்லாத்தையும் 4 பக்கமும் மூடிடலாம். இப்போ இதை நான் வேக வைக்கிறதுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு சாஃப்டாக. இப்போ இது கூட நம்ம தேங்காய் பூவும் சீனியும் மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய அரிசி மாவு புட்டு வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரசான்ஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இது கூட நம்ம சீனியையும் தேங்காய் பூவையும் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி லேயர்டாக வேணும் அப்படின்னா ஒரு டம்ளரோ அல்லது ஒரு கிண்ணமோ எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு தேங்காய் பூ போட்டுக்கலாம். அப்புறம் சீனி சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருந்த புட்டு வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு லேயராக போட்டு நம்ம கவுத்துனோம்னா அழகான லேயரில் நமக்கு புட்டு வந்து கிடச்சிடும்.